பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருக்கிறார். லலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவர் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்நிலையில் இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் நம்முடன் இணைகிறார். அரவிந்த், இப்போ நிதிஷ்குமார் ராஜினாமா செய்திருப்பதற்கான காரணம் என்ன? லலு பிரசாத் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சொல்லுங்க சுரேஷ். ஐ திங்க் இட்ஸ் எ ப்ரூட்டல் மர்டர். ஸ்பாட்டுக்கு உடனே வாங்க சார். வரேன். சுரேஷ் சார் வாங்க சார். யார் அது? அவர் தான் சார் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. பேர் தனபால். சிசிடிவி கேமராவில் இருக்கு சார். போன வாரம் கொஞ்சம் இடிமலையில் டேமேஜ் ஆயிடுச்சு. 2 நாளில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமே. மொத்தம் எத்தனை கேமரா இருக்குது? 3 கேமரா சார். மொத்தம் 2 பிளாக் இருக்குது. இந்த பிளாக்ல இருக்க கேமரா தான் இருக்குது. மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கிற கேமரா இதுதான். அதுவும் இதுதான் சார். நாளைக்குள்ளே கேமரா ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஓகே சார். நீங்கள் போகலாம். காய்ஸ், I need the report ASAP. Right? ஓகே சார். சார், பெரிய கிரிமினல் மாதிரி இப்படி லைட்டெல்லாம் தொங்க விட்டு விசாரிக்கிறீங்களா சார்? 5 ஸ்டார் ஹோட்டலில் சாருக்கு சூட் ரூம் புக் பண்ணலாமா? வாய முடியா? கொலை செய்யப்பட்ட ரேணுகா இருக்கிற அதே ஏரியாவில் தானே இஸ்திரி கடை வச்சுருக்க? ஆமாங்க சார். சரி, என்ன நடந்துச்சு? ஏதாவது மறைச்ச முழுசாக வீடு போய் சேர மாட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க யோ, சார். தெரிஞ்சதை சொல்லியா? சார், அந்த பொண்ணு வீட்டுக்கு அயன் பண்ண உருப்படியை திருப்ப கொடுக்க போனோம் சார். ரத்த காயத்தோடு கீழே கிடந்தாங்க சார். அதை பார்த்து பதறி போயிட்டேன் சார். யோ நிறுத்தியா? நீ பாட்டுக்கு உள்ளே போயிடுவியா? ஏன் காலிங் பெல் இல்லை? காலிங் பெல்ல அடித்தேன் சார். அந்த பொண்ணு வரவே இல்லை சார். அதனால் சார் உள்ளே போயிட்டீங்க. கதவு போடலன்னு உனக்கு எப்படியா தெரியும்? அப்படியே மெதுவாக தள்ளி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சார், செக் பண்ணதில் கத்தியில் விக்டிமோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் இருக்குது. அட் தி சேம் டைம் கத்தி பெனட்ரேட் ஆன ஆங்கிளை பார்த்தா இது சூசைடாக இருக்க வாய்ப்பே இல்லை சார். ஓ, ஓகே, தேங்க்யூ. ஃபாரென்சிக்லேருந்து உத்தரா. No fingerprints and it's not a suicide. Yes, sir.
ஹீ இஸ் ரைட். என் கெஸ் படி கொலை செஞ்சவன் அந்த பொண்ணுக்கு நல்லா தெரிஞ்சவனாக தான் சார் இருக்கணும். சரி, நீ சொல்லியா? சார் அதுக்கப்புறம் அவங்கள பக்கத்தில் போய் பார்த்தேன் சார். பயந்து வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் சார். அப்புறம்தான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டேன் சார். யோ செல்வம், அந்த வீட்டுக்கு கடைசியாக நீ தான் போயிருக்க. நீ தான் கொலை பண்ணியிருக்கணும். போய் ஏதாவது சொன்ன? சார் நான் ஒன்றும் பண்ணல சார். எனக்கு ஒன்றும் தெரியாது சார். என்னை நம்பி, என் பொழப்பை நம்பி என் குடும்பம் இருக்குது சார். யோ, யாருக்கு தான் குடும்பம் இல்லை? உனக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? ஒரு பையன் அடிக்கடி வந்து போவான் சார். அந்த பையன் பேரு கூட சொல்லியா? ரிஷின்னு நினைக்கிறேன் சார். நினச்சேன் சார். அந்த நாயை ஏற்கனவே வார்ன் பண்ணியிருக்கேன். இந்த பொண்ணு இருக்கிற ஏரியாவில் தான் அவனை 2-3 தடவை நோட் பண்ணியிருக்கேன். அப்படியா? யாராவன்? நம்ம பார்த்தது இல்லையே. அந்த பொண்ணோட எக்ஸ்ப்ளவர் சார். ஐடியில் வேலை பார்க்குறான். அந்த பொண்ணு இவங்க கூட பல நாளாக பேசலை சார். ஸோ யூ வாஸ் டிஸ்டர்பிங் ஹர். பொண்ணுங்களை ஸ்டாக் பண்ணக்கூடாதுன்னு தான் அன்றைக்கி வார்ன் பண்ணி அனுப்புனேன் சார். அப்போ இவன் தான் ஏன் ஃபஸ்ட்டு சஸ்பெக்டு? இப்போ வந்து சொல்லிட்டு இருக்க? சாரி சார், எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஆனால் இப்போது ஹைலி சஸ்பெக்ட் அவன் தான் சார். அதனால் இப்போ நீ என்ன நினைக்கிற? ரேணுகா இவனை சுத்தமாக மதிக்கலை சார். அதனால் ஆத்திரத்தில் அவன் வீட்டுக்கு போயிருக்கான். ரேணுகா, ஏய் ரேணுகா, என்னடி உனக்கு அவ்வளோ சீனு? திமிரு காட்டுறியா? சும்மா இல்லை, 4 வருஷம் லவ் பண்ணியிருக்கோம். ரிஷி, சொன்னா புரியாதா உனக்கு? இட்ஸ் ஓவர், இட்ஸ் ஓவர். என்னடி ஓவரு? என்ன வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டாங்களா? இல்லை நீ ஆள் செட் பண்ணிட்டியா? ஆமா, எனக்கு ஆள் இருக்கு. இப்ப என்னங்கற? உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ. அடிங். ரிஷி, விடு ரிஷி. போயிடு. நான் கத்தத்துக்குள்ள வெளில போயிடு ரிஷி. ஜஸ்ட் கோ. வெளில போ ரிஷி. ரிஷி, என்னடி? என்ன? விடு. நாட் பேட். நிறைய வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஆர் போட்டுடலாமா? சார், இது என்னோட சஸ்பெக்ட் தான். ரிப்போர்ட்ஸ் கூட இன்னும் வரல. ஆல்ரைட். விக்டிமோட ஃபோன் என்னாச்சு? மொபைல் மெக்கானிக் செக் பண்ணிகிட்டு இருக்கான். டேட்டா ரெக்கவரி பண்ண முடியுமான்னு தெரியல. ஃபுல்லாக தண்ணியில் நனைஞ்சிருக்கு. சரி, ஓகே. அவன் வந்துட்டான் சார், போகலாம். அவன் எங்கே வேலை செய்கிறான்னு சொன்னேன்? ஐடியில் ஒர்க் பண்ணுறானா சார்? ஐடி. யோ நாயுடு, நீ போ, நான் வந்துடுறேன். ரெக்கார்டிங் மறந்துடாத சுரேஷ். ஓகே சார். ரேணுகாவும் நானும் 4 இயர்ஸாக லவ் பண்ணோம் சார். 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்குள்ளே சண்டை வந்து பிரேக்கப் ஆகிடுச்சு. ஆனால் தப்பு என் மேலே தான் சார். பட் நான் எவ்வளோ தடவை சாரி கேட்டோம், அவள் ஸ்டாண்ட்லேயே நின்னான். என்னன்னு தெரில சார், அன்றைக்கி சடனாக அவகிட்டேருந்து ஒரு கால் வந்துச்சு. அவ்வளோ நாள் கழித்து அவகிட்டேருந்து கால் வந்தது உடனே பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சார். காலம் தீருந்துமா, நினைவுகள் மலருமா, வாசலில் நின்று நான் மனதை கேட்க உன் கண்கள் பதில்களை சொல்லுமா.
கதை முடிந்ததா இல்லை தொடருமா நம் மனம் ஏதோ இன்னும் எதிர்பார்க்குதா கண்ட எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ? நல்லா இருக்கேன். நீ ஃபோன் பண்ணுன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. என்ன குடிக்கிற? பிளாக் டீ? காலம் திரும்புமா நினைவுகள் மாறுமா காதல் முடிந்தால் கனவுகள் முடியுமா கொஞ்சம் பேசலாமா கோபம் குறையுமா என்னில் நீ இருந்த காலங்கள் வருமா ஹாப்பி பர்த்டே. Hey, என்னாச்சு? I miss you. Hey, I really miss you. அழாத. இங்க என்ன பாரு. கொஞ்ச நாளாவே ரொம்ப எம்டியா ஃபீல் பண்றேன்டா. I really regret breaking up with you. Hey. See whatever. நான் பண்ணதும் தப்பு தான். சாரி. ஓகே, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அழாத, சரியா? யார் என்னங்க? என்ன? யார்? Inside, go. முத்து, சொல்லுங்கள் சார். நான் சொல்கிற நம்பரோட லொக்கேஷன் இப்போ எனக்கு உடனே வேணும். இப்போ உடனே வா? ஆமாம், உடனே வேணும். ஓகே சார், ஐ வில் டூ இட். ஐ வில் செக் அண்ட் கால் யூ பேக் ஷார்ட்லி சார். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஓ, பிடிக்கலையா? அப்போ இப்படி கொடுக்கட்டுமா? சார், உங்க ஏஜ், உங்க ஜாப், ஐ ரெஸ்பெக்ட் தட். அதுக்குன்னு இதெல்லாம் வேண்டாம். வெளில போங்க. வேண்டான்னு சொல்றேன்ல. நானும் உன்கிட்ட எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டேன். நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா நீ யாரையோ லவ் பண்ணுற. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியா? யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். இங்க இருக்கான் அவன். சார், என்ன பண்றீங்க? சொன்னா புரியாதா உங்களுக்கு? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க போய்கிட்டே இருக்கீங்க. சார், சார், என்ன வேணும் உங்களுக்கு? சார், இப்ப போறீங்களா இல்லையா? சொல்றேன்ல, this is wrong. I will complain about you.
அக்கா தண்ணி இங்க வச்சிருப்பா. இல்லை அக்கா உள்ள வச்சிரா. சொல்றத மட்டும் செய். சோ வெளில வாங்க. சோ லவ் இல்லாமையா காப்பாத்தின? சார் நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். போறீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, இப்போ போகிறேன், அப்புறம் வரேன். ஏய் நான் இருக்கேன் சரியா? We are getting married very soon. அப்புறம் அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் சார். தங்கமணி என்ன ஆச்சுங்க? ஒன்றும் இல்லை. இதை பாரு, போலீஸில் இன்னைக்கு எப்படியும் என்னை விட மாட்டாங்க. நான் வேணும்னா வரட்டா? இல்லை அதெல்லாம் வேணாம். கடையை பார்த்துக்க. கொலகாரம் மாட்டினா என்னை விட்டுற போகிறாங்க. நீ பயப்படாத சரியா? வச்சிடுறேன். சார் அந்த நம்பர் கடைசியாக ஆக்டிவாக இருந்தது உங்கள் கெஸ்ட் ஹவுஸும் காட்டுது சார். வந்தவன் யார்? எப்படி இருந்தான் சார்? அது பரவாயில்ல, தைரியமாக சொல்லு. சார் அவர் ஒரு போலீஸ் சார். என்ன சுரேஷ், ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டீங்களா? இல்லை சார், போயிட்டு இருக்கு. நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒருத்தர் மேலே சந்தேகப்படுறாரு சார். நம்ம டிபார்ட்மெண்ட் மேலேயே சந்தேகப்படுறாரா? அக்யூஸ்டுக்கெல்லாம் இவ்வளோ மரியாதை கொடுக்காதீங்க சுரேஷ். உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் போயிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு வாங்க. சார் 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 அவன் சொல்கிறது உண்மை மாதிரி தெரியுது சார். என்ன சுரேஷ் இவ்வளோ வெள்ளந்தியா இருக்க? நீ போயிட்டு அப்புறம் வா. சார் இவன் தான் சார், ப்ரூஃப் ஃபோனில் இருக்கு சார். சார் சட்டையில் இருந்து கையெடுங்க சார். போயா? யோ கையடியா. என்ன சார் இது? சத்தியமாக உங்ககிட்டேருந்து எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கல? அப்போ என்ன மைத்துக்கு உட்கார வச்சு விசாரிக்கிற? நான் உன் சீனியர் சார். அதனால தான் சீனியர்னு ரெஸ்பெக்டோடு விசாரிக்கிறேன். யோ சத்தியமாக நான் இதை தவிர்த்து வேறு எதுவும் பண்ணலையா? சார் இதுவே தப்பாக இருக்கு. அன்றைக்கி என்ன நடந்துச்சு? அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? யோ சுரேஷ், உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும்யா, அவ்வளோதான். மற்றதெல்லாம் தான் ஃபோனில் பார்த்தியே. அதனால தான் உங்கள் கெஸ்ட் ஹவுஸில் சஸ்பெக்டை விசாரிக்க காரணமா? அதுவாயா, கொலை நடந்த அன்னைக்கு அந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். என்னை தவிர வேற யாரும் அங்கே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணினேன். யாராச்சும் ஏதாச்சும் வளருனா இங்கேயே பேசி சரி கட்டிடலான்னு பார்த்தேன். ஆனால் அவன் உள்ளே இருந்து படம் பிடிப்பான்னு எதிர்பார்க்கலையா. எடுங்க. உத்ரா ஃபாரின்சிக். பரவாயில்ல, ஸ்பீக்கரில் போடுங்க. சார், விக்டிமோட பாடியில் ஸ்பெர்ம் ஸ்டெயின் இருக்கிறத செக் பண்ணி பார்த்ததுல அது ரிஷியோட ஸ்பெர்ம் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார். ஓகே உத்ரா. என்னையா சுரேஷ், இப்போ என்ன சொல்கிற? எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் அந்த ரிஷியை கூட்டிகிட்டு வா, கெடா வெட்டலாம். சார் 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 சொல்லிடுறேன் சார். சொல்லி அதை மட்டும் மறந்துட்டேன் சார். சொல்லிடுறேன் சார். சொல்லிடுறேன் சார்.
ஒரு நிமிஷம் இரு. அப்புறம் அவளுக்கு நான் ஆறுதல் சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் சார். ஆறுதல் சார் சார் வலிக்கு சார் சார். சார் ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. கொடுப்பா. என்னடா பார்க்குற? கிளம்பு. காதல் வந்தது, கல்யாணம் தந்தது, ஆலம் மாட்டும் நாளில் துண்டும், உனக்கும் எனக்கும் கச்சேரி டும் டும் டும். காதல் காதல் சொன்னது, சந்தோஷ செய்தி அழுது, கல்யாண தேதி கண்டதும் காணாமல் போனது என் மனம், காணாமல் போனது என் மனம். காதல் வந்தது, கல்யாணம் தந்தது, மாலம் மாட்டும் நாளில் துண்டும், உனக்கும் எனக்கும் கச்சேரி டும் டும். காதல் காதல் வெயிட் பண்ண சொன்னோம்ல சார். இந்த ஆள் இன்னும் நிற்கிறான் பாருங்கள் சார். மொத்தம் எத்தனை துணினா இருக்கு? 13 உருப்படிமா. கொஞ்சம் சீக்கிரமா கொண்டாந்து கொடுத்துருங்க. ஆ சரிம்மா. கொலகார மாட்டினா என்னை விட்டுற போகிறாங்க.